நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. சவாரிக்கு புறப்படுவோமா கண்ணு? நீ எங்க பிறந்தியோ எங்க வளர்ந்தியோ எப்படியோ என் கையில வந்து சேர்ந்துக்கின. என் பொறுப்பு அப்படித்தான். எங்க பிறந்த எங்க வளர்ந்த எப்படி குதிரை வண்டிக்காரன் ஆயிக்கினேன்னு எனக்கே தெரியாது. குதிரைன்னு உனக்கு நாங்க தான் பேர் வச்சுக்கணும். அத்த நீயா வச்சுக்கல. இங்க பாரு, மாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம், அதுவா வச்சுக்கல. இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கு நாங்களே பேர் வச்சுக்கின்னு உங்க உழைப்பெல்லாம் உறிஞ்சிக்கிறோம். மனுஷனும் மிருகமும் ஒண்ணுன்னு சொல்றாங்களே, அது நீயும் நானும் தான் கண்ணு. நேத்துக்கு பண்ண மாதிரியே நீ எப்பவும் கலெக்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த தேங்காய உனக்கு திருச்சியா சுத்துற. ஓடுற உனக்கு சுத்துனா ஓட்டிக்கிற எனக்கு சுத்த வேண்டாமா? பொறிக்க பசங்களா, நம்மளே தேங்காய் உடைச்சு நம்மளே பொறிக்கலாமாடா? தேங்காய் வைக்கிற வேலையில அடுத்த உடனே பொறுக்கு விடுவோம். இப்ப எல்லாம் உடைக்கிறவன பொறிக்கிட்டு போடுறான்பா. பொறிக்கீங்களா? ரயிலுக்கு நேரமாச்சு, போய் வண்டி ஓட்டிக்கணும். வாங்க போயிடலாம். வாங்கண்ணே, ஆமா. நல்லபடியா ஊர்வண்டி சேர்ந்துட்டோம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்ம குதிரை வண்டியிலேயே போயிடுவோம். சார்ஜ் கம்மியா இருக்கும். காமாட்சி வா, இங்க வாங்க, இங்க வாங்க, என் வண்டியில இருங்க. இங்க வாங்க. என்னப்பா குதிரையெல்லாம் தலையை அந்த பக்கமா திருப்பிக்கிறீங்க? குதிரை எல்லாம் அறிவுள்ள பிராணிப்பா. சவாரி வர்றாளோட சைஸ் லக்கேஜ் எல்லாம் உணர்ந்துக்குதா. என்னப்பா மன்னராஜனமா பேசிக்கிட்டு இப்ப வண்டி வருமா வராதா? இம்மா பெருசுல குண்டு குண்டா ஏறி குந்திக்கினா வண்டி வராது, அங்கேயேதான் நிக்க. சைஸ் பெருசாக்கிற நீ ஒரு வேன் வச்சுக்க, இந்த அம்மாவுக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வச்சுக்க. ட்ரக் வைக்கிறது இருக்கட்டும், உன் குதிரை எங்களை தாங்காடா? எப்படி சாமி தாங்கும்? வலிக்குதே நோவுதுன்னு அத்தால சொல்ல முடியுமா? பாவம் வாயில்லா ஜீவன். உனக்கு வாய் இருக்குல்ல, அது போதும். வாயில்லைன்னா எப்படி சாமி பொழைக்க முடியும்? வேணா குந்து உன்னை 2 ட்ரிப் அடிச்சிடறான். 2 ட்ரிப்பாவா? நான் என்ன வைக்க போறேன்? அத்தையாவது மாடு தூண்ணு. மாடு தின்னு வெண்டச்சாடணும்னு. இத பாருங்க, வண்டி வசதி எல்லாம் நமக்கு சரிப்படாது. ஊர் பையனை வேண்டான்னு சொன்னா கேக்குறீங்களா? வாங்க போலாம். இல்லப்பா, எதையுமே நீ சிறுசாவே வச்சுக்க மாட்டியா? பொட்டி பாரு எம்மா பெருசாக்குதுல. இவன் பயங்கர பயலா இருக்கலாம். வண்டி வருமா? வண்டி மட்டும் வராதே, குதிரை சேர்த்தா வரும். என்ன கேக்குற? பணம் தான். வேற என்ன அரிசி பருப்பு முளையெல்லாம் தரானா? நான் சொன்னேன் வெள்ளவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல இருக்குது. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருவுக்கு. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருப்பா. ஆறுமுகா, ஓன் கிராக்கி ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. பெருமாளே நீ ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. டேய் நீ ஏத்திக்கடா. ஏய் பாம்பு நீ ஏத்திக்கடா. இன்னும் இன்னைக்கு சவாரியா அமைய மாட்டேங்குது. வண்டியில ஏறி குந்துமே. அந்த வண்டியில ஏறிக்கா. டே ஆறுமுகம், இந்த கேட்ட ஓ வண்டியில ஏத்திக்கா. எங்களை பிரிக்காதீங்கப்பா, இது என் பொண்ணு. அப்படியாப்பா? அப்ப 2 பேரும் ஏறி குந்திங்க. எங்கப்பா பொண்ணு? கைலாசம். கைலாசம் எல்லாம் குதிரை வண்டியில போக முடியாதுப்பா. நீ வேண்டிக்க, போய் சேர்ந்துருவேன். சொல்றத முழுசா கேளுப்பா. கைலாசம் தெரு அத்த சொல்லப்பா. நீ ஏறும. நீ முன்னால ஏறி குந்து. நீ பின்னாலப்பா. வலிக்க. கொஞ்சம் கலரா தெரிஞ்சா இவரு ஏத்திக்கிடுவாரு, காஞ்சதை நம்மகிட்ட தள்ளி விடுவாரு. நீ மட்டும் வாக்கியமாகும். என்ன ஊருப்பா உனக்கு? தஞ்சாவூர். இந்த இழுவை எம்மா நாள் ஆக்குதா? 2 வருஷமா. கொஞ்சம் முன்னுக்கு வாம. நாம தயங்குற. இப்ப நாடுகிற நிலைமையில துணிஞ்சு முன்னுக்கு வான்னு சொல்ற ஒரே ஆளு குதிரை வண்டிக்காரன் தாம. ஒரே வா. என்னவா? என்ன கூட்டாண்ட ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டேன். பொண்ணை மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்க. பொல்லாப்புக்கு ஆளாகிறாதா? அப்பா, இவர் ரொம்ப தமாஷாவே பேசுவாருப்பா. தமாஷா பேசி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்மா. அது எல்லாருக்கும் கிடைக்காது. சமீபத்துல பொண்ணுக்கு கண்ணாடம் பண்ற யோசனை கீதாப்பா இருக்கு. தஞ்சாவூர்ல எங்க குடும்ப சொத்து 50 ஏக்கரா இருக்க. தஞ்சாவூர்ல 50 ஏக்கரா? கல்யாணம் நடந்துரு, கவலைய விடுப்பா. அதுக்கு இல்லப்பா, தஞ்சாவூர்ல இருக்கிற 50 ஏக்கரா நிலத்துல
முப்போகம் விலையே அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியதில்ல. பாருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. 50 ஏக்கர் நிலம், அழகான ஒரு பொண்ணு, இழுவ நோய அப்பனுக்கு இன்னும் 1 வீக்ல புட்டுக்குவா. இதுக்கு மேல மாப்பிள்ளைக்கு இன்னும் யோகம் வேணும். மார்க்கெட் சந்தை வர போனோம், என்ன கேக்குற? மார்க்கெட் சந்தைக்கு போனாலும் சத்தாம்பா, அதுக்கு பக்கத்து சந்தைக்கு போனாலும் சத்தாம்பா. ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தாம்பா. யூனியன் ரேட்டு 4 ரூபாய். அத்தை கொடுத்துன்னு ஏறி குந்திக்கா. என்னங்க இதோ இருக்கிற மார்க்கெட் சந்தைக்கு 4 ரூபாயா? இங்க கீரை மார்க்கெட் காட்டி தான் 4 ரூபாய், அங்க கீரை மார்க்கெட்னா 8 ரூபாய். ஏம்பா நீங்க யாராவது வரீங்களா? பேமானி என்ன பேசுற? யூனியனை கெடுக்கிறேன்னு என்ன மீறி எந்த கஸ்மால வருவான்? யாரா போறது? கண்டுக்கினியா? வாமா நடந்தே போலாம். இந்த மாதிரி உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கறிக்கட்ட நடைய கட்ட கிட்ட வராத, குதிரை கடிச்சிட்டு போ. உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற. அண்ணே என்னடா நான் வண்டியை கழுவிட்டு வரேன். டேய், வண்டியை கழுவிக்கிறதுக்கு முன்னாடி 1-2 தடவை கழுவிக்கா. டேய் பெருமாள, நீ இங்கேயே குந்திக்கினீர, நான் போய் குதிரையை கழுவிக்கின்னு வரேன். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமா? ஆமாங்கப்பா. உலகத்துல அவன் கிடக்கான், நீங்க ஏறுங்க. அவன் என்ன யூனியன் பயமா? அதெல்லாம் ஸ்டாண்ட்ல தான். ஸ்டாண்ட் அவுட் தாண்டா யூனியன் எல்லாம் கிடையாது. 2 ரூபா கொடுங்க, நீங்க ஏறுங்க. சரி சரி வா, வா. போலாமே. முன்னாடி வாமா, வா. யோ சின்னச்சாமி, நீ இங்கே இரு, நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவின்னு வரேன். போறவங்க எல்லாம் போங்க, வர்ற சவாரி நான் பாத்துக்கிறேன். யோ யூனியன் வருது, இறங்கியா. இப்படி திடீர்னு இறங்க சொன்னா எப்படி இறங்குறது? குதிமா, யோ குதியா. நீங்க நில்றா. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, நான் ஓடிடுறேன். மடுவா. ஐயோ, ஓடிக்காதா. ஏசியே மயிக்கிறான். ஒருவேளை மை வச்சிருப்பானோ? யோ மையாவது மண்ணாங்கட்டியாவது சுமாரா. நான் உன் சித்தப்பண்டா. அதனாலதான் இந்த மரியாதை. ஏன் பெருமாளு, உன் மச்சான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அவனை ஜவுளி கடையில சேர்த்தியே ஏன் வேலையை விட்டு வந்துட்டான்? துணி கடையில துணியை அளந்து கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? வேற என்ன பண்ணா? வர்ற பொண்ணுங்க கிட்ட மீட்டருக்கு மேல என்ன தர்றீங்க, மீட்டருக்கு மேல என்ன குடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கிறான். முதலாளி பார்த்தாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது? எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆக்கிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும்? பேசாம நாமளே ஆயிடலாம். நாமன்னா 3 பேரும் ஆகுதே, அதுக்கு நானே இருந்துக்கிறேன். அதுக்கு மூளை வேணும்பா. உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு. போதும் போதும், உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும். சோமாரி, கசுமாதம், தைலம், பேமானி, பேமானிக்கு பொருத்தம், பேமானி, பேமானி. நீ இட்லி இருந்து தோசை வரைக்கும் தின்னுக்கிறியா? குதிரைக்கு வைக்கிறத கொள்ளு ஒண்ணுதான். அப்ப நீ அள்ளி திங்கிற. அண்ணே விவரம் முடியாம பேசாதீங்க. கொள்ளுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்தேன். அப்படியா? தேடுறா. இதுவும் குதிரை தூண்டுறதா? இதுக்கு உப்புக்கு தான் பாரு. இது புல்லுண்ணே. நாய குதிரைய இழைச்சுக்கினே நீ ஏன் உப்புக்கின்னு வரனா இப்ப புரியுதா? இனிமே குதிரைக்கு வச்சுக்கிற கொள்ள அள்ளி தின்ன, குதிரையை அவுத்து விட்டு உன்னை வண்டியில் போட்டு ஓட்டிடுவேன். கேட்கறத நான் வர்றேன். எங்கப்பா அவசரமா புறப்பட்ட? அதுவாடா, இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்கார இருமல, அவன் பொண்ணை டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு இட்டுக்கிட்டு போறேன். ஏண்டா சிரிக்கிறீங்க? இல்ல, எல்லாருமே தான் ஒன்னா சேர்ந்து அன்றைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம். அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் ஓரம் கட்டி விட்டியா? அவங்ககிட்ட 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுக்கு தான் போறாரு. ஏய், நம்மள ஒருத்த முன்னுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க, பொறாமப்படாதீங்க. எனக்கு 50 ஏக்கர் கிடைச்சது, நான் ஒதுங்கினேன். உங்களுக்கு எவ்வளாச்சும் 30-40 ஏக்கர்ல வந்தா நீங்களே செட்டப் பண்ணிக்கங்க. எத்தனை நாளைக்கு அந்த வாயில்லா பிராணி நம்பி பாடுறத? வச்சா சரி. என்ன இவன் தின்றுவான்.
இந்த ஜாதகனுக்கு வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புக்கு இது. நண்பர்களால் கடன் தொல்லை. என்னங்கடா ஒரு 10 ரூபா கொடுங்கண்ணே. என்னதுக்கு? சேகரா, 2 வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட்டு ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல இருந்து ஒரு துண்டு கீழே விழப்போகுதான். அதுக்கு பயந்து போய் ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா. சவாரி கிடைக்கலப்பா. ஆமாண்ணே, நம்ம ஜனங்க எதுக்கெல்லாம் பயந்து நம்மளை பட்டி ஞாபகம் போடுறாங்க. பணம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ஆள் இந்த பக்கமா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பான். அத்தை மறிச்சு பயம் காட்டுங்க. நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை 4 தட்டு தட்டுறேன். சும்மா டமாசுக்கு. எதுக்கு? இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்கா உள்ள பூந்து உங்களை வீடு கட்டினாதான் அவன் என்ன லவ் பண்ணுவான். ஒண்ணு வந்து கிடைக்கிறான், பயம் காட்டுங்க. நெல்லு எங்க போற? அத கேட்க நீ யாரு? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? குதிச்சிருங்க, சீக்கிரம் குதிச்சிருங்க. யோ, என்னையே குதிக்க சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, இது வேற விஷயம். போயா. கொஞ்சம் இருமா. எங்களுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எங்க இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். ஏண்டா உன்னையெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்குறோம் பாரு. என்னமோ மேல இருந்து குதிச்சு 2 தட்டு தட்ட போறான்னு சொன்னீங்க. அது இவனை தட்டிட்டு போச்சு. மேல போய் குதிக்கலான்னு கீழே இருந்து சொல்லிக்கினேன். அப்ப மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே குதிக்க பயமா இருக்குதுப்பா. இப்ப அந்த பொண்ணு போலீஸ் சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்னையா பண்றது? கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். எது எங்க போலீஸ் முட்டி தட்டுறதையா? உங்ககிட்ட 10 கேட்டேன், அந்த பொண்ணு 5 கொடுத்துட்டு போயிருச்சு. 5 அப்பால கொடுக்குறத இப்பாலே வாங்க. இன்னப்பா தஞ்சாவூர்காரரா, குட் மார்னிங் பா. வாப்பா, இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணும் இல்லையா? இன்னைக்கு சவாரி இல்லப்பா, நான் லீவ் போட்டுக்கினேன். இது என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா லீவ் போடுறதுக்கு? அத்தை உடுப்பா, எங்க உன் பொண்ணு? நேரா உள்ள வந்த பொண்ணு எங்கன்னு கேக்குறியா? என்ன விஷயம்? அது கையில ஒண்ணு சொல்லிக்கிட்டு போகணும்பா. கூப்பிடுறேன், அது கையிலேயே சொல்லு. பாப்பா பாப்பா. என்னப்பா? ஆமா, என்ன அது கதை? அந்த 2 சோமாரிங்க உன் கையில கலாட்டா பண்ணிக்கினானுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் மரத்து மேல குந்திக்கினே. என்னம்மா அது? அது ஒண்ணுமில்லப்பா, 2 பசங்க என்கிட்ட வம்பிழுத்தானுங்க, அத சொல்றாரு. அந்த சோமாரிகளை பெசஞ்சிட்டேன். பெசஞ்சிட்டியா? பாத்தியாமா, கடவுள் சொந்த ரூபத்துல வர்றதே இல்லம்மா. இப்படி குதிரை வண்டிக்கார ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்காரு. இந்த பாருப்பா, இந்த பாருமா, இனிமே இந்த ஊர்ல துணை இல்லைன்னு கவலைப்பட்டுக்காதீங்க. நான் கீறேன். உன் பொண்ணு எங்க போனாலும் பின்னாலே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமாப்பா, இந்த தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம் கீதுன்னு சொல்லிக்கினியா? அத்தை சாகுபடி பண்ணிக்கினியா? அந்த 50 ஏக்கரா இருக்கே, அந்த 50 ஏக்கர் இன்னான்னு எனக்கு தெரியும். அத்தை மட்டும் பேசாத. பச்சாப்பா அப்பா. ஏய் வர்ற. நானும் எத்தனையோ குதிரை வண்டியில ஏறி இருக்கேன், நைனா இல்லாம தனியாவும் போயிருக்கேன். கல்யாணம் ஆகாத நானு இது வரைக்கும் எந்த குதிரை வண்டிக்காரனையும் பார்த்து மயங்கினதில்ல. வரே வா, பதிலுக்கு பதிலா இப்படி புடிவாதம் பூச்சது, வைராக்கியம் பூச்சது, 2 ஒன்னோட ஒண்ணு சேருதுன்னா இது நம்ம சக்தி இல்லமே, மாரியாத்தாவோட மகிமை. பாத்தியாடா, நம்மள வச்சு செட்டப் பண்ணிட்டு மாரியாத்தா மகமையா எகஜால புரட்டண்டா இவன். என் கண்ணான கண்ணு, என் பொண்ணான பொண்ணு, மொத நீயும் உங்க நைனாவும் என் குதிரை வண்டியில ஏறி குந்திக்கிட்டு வந்தீங்களே, அப்போ என்ன பத்தி இன்னாம நினைச்ச? குதிரை வண்டிக்காரன் நினைச்சேன். இவளுக்கு இவங்க அப்பனுக்கு ஊர்ல இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தை தவிர உலக ஞானமே தெரியாதுப்பா. என்ன யோசிக்கிறீங்க? உனக்கு கூட பிறந்த யாரா இருக்கிறாங்களா? இல்ல, நான் தனியா தான் பிறந்தேன். ஒரே பொண்ணு, 50 ஏக்கர் நிலம், அப்ப இருமல் அல்பாயுசு, ஒரு தட்டு தட்டிக்கிட்டு ஊர் பூரா சுத்திடலாம். உனக்கு முறமாப்பிள்ள யாராவது இருக்கிறானா? இருக்காங்க. கீரனா? ஆமா, என் மாமா மகன் பிறந்து 10 மாசம் ஆச்சு. என் விதிய பாத்தியா? 10 மாச குழந்தை எல்லாம் எனக்கு வில்லன். அப்பால உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஞாபகத்துல வச்சுக்க. அன்னைக்கு உன் கையில வம்பு வளர்த்தானுல பேமானிங்க, அவனிட நம்பாதமே. ஏ, கன்னி பொண்ணு சின்னஞ்சிரிசு தனியா கீரை தள்ளிக்கிட்டு போலான்னு பாக்குறானுங்க. பொறிக்கு பசங்க, மொல்ல மாறி பசங்க, சோமாரிங்க, கஸ்மாலங்க, கைராத்துங்க. சரி, வண்டியில ஏறி குந்திக்க, ஊட்டாண்ட கொண்டு விட்டுறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் வரட்டுமா? வாமே ஏமா, வாமே வாமே. வரேன். பாய் பாய். வாங்கடா, எங்க இருந்து வந்துக்கிறீங்க? இது வந்து வரோம். எதுக்கு? டேய், நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த பொண்ணுகிட்ட எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிவிட்டேன். டேய், கோவிச்சுக்காதீங்கடா. இப்ப நாடு இருக்கிற அமைப்பு படி ஒரு 4 பேரை டபாய்ச்சு, ஒரு 5-6 பேரை தாவாயில குத்தி வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டாதான்
காதல பிறக்குதுமா. நீ எங்களை தாவாயில குத்திட்டு நீ மட்டும் 50 ஏக்கரை லம்பாடிச்சு போடணும் பாக்குறியா? டேய், இந்த சொத்த குதிரையை நம்பி எத்தனை நாளைக்குடா காயறது? அந்த 50 ஏக்கர் மட்டும் என் கைக்கு வந்துருச்சு, அப்புறம் பாருமா. உனக்கு 50 ஏக்கரா வந்துரும், எங்களுக்கு என்ன பண்ண போற? உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டோ ஓட்டுன்னு ஓடிக்க. குட் மார்னிங் பா. பாப்பா குதிரை வண்டி இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணும் இல்லையா? யார் சொன்னது? எனக்கு எப்பவுமே சவாரி உண்டு. நம்ம வண்டி இல்லைன்னா தான் மத்த வண்டியில ஏறி குந்திக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்ல வண்டி போய் எடுத்துக்கிறேன். எங்க எவ்வளவு தூரம்? ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி உள்ள முந்து கண்டுக்கலான்னு வந்தேன். ஏன்னா நான் நல்லவன் பாரு. ஐயோ உட்காருப்பா. பெரியவங்க முன்னால சின்னவங்க குந்துறது தப்பு. ஏன்னா நான் நல்லவன்பா. ஏதாவது சாப்பிடுறியா? மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கல்லு சாராயம் பிராண்டி பிஸ்கி எல்லாம் அடிப்பான். நான் நல்லவன், அதெல்லாம் அடிக்க மாட்டேன். அப்படியா? அம்மா நல்லவர் வந்திருக்காரு, காப்பி கொண்டாமா. வேணாம்பா, நல்லவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான். ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன். இப்படி ஒரு நல்லவரா? எம்மா காப்பி வேண்டாம், தண்ணி கொண்டாமா. அப்பா தண்ணி அவர் கொடுங்க. நீயே கொடுமா. என்னது வீட்டுக்குள்ள மழை பெய்யுது? கொடை கொண்டாமா. சாரிப்பா, தண்ணி பட்டுருச்சு, தொடச்சு விடுறேன். ஏப்பா, உன் பொண்ணு ராணிக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கண்ணாலம் கட்டி வைப்பா. என் சொந்தக்காரங்கள்ல எவன்பா நல்லவன் இருக்கான்? சோமாரி, மொல்ல மாறி, முடிச்சவைக்கு. யாரப்பா சொல்ற? உன் சொந்தக்காரெல்லாம் அப்படித்தான் இருப்பான். ஆமாப்பா, என் சொந்தக்காரங்கெல்லாம் திண்டு தடியனுங்க. வேணாம்பா, இது கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து திண்டு தடிகளுக்கெல்லாம் கட்டி வைக்காதப்பா, பின்னால கஷ்டம் வந்து சேரும். என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளைய பார்த்து கட்டி வை. உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்ப்பா, மன்னிச்சுக்கப்பா. நீ 50 ஏக்கரு, நான் சாதாரண குதிரை வண்டிக்காரன். இந்தப்பா என் மேல பழைய போட்டு போயிடாதப்பா. தம்பி, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னியே, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதேங்கிற ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு ஒழுந்துட்டேன்ப்பா. நீதான் எனக்கு மாப்பிள்ளை. இரு, என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நீயும் சொல்ற. ஆஹா, இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படி இருக்கா அசியாதான். சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்பு ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் ஃபீல்டு மாதிரி இருக்கிறான். இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான். சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை, வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்களே. கொஞ்சம் முன்னால வா. கொஞ்சம் முன்னால வா. என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் குதிரை வண்டி ஞாபகம் போவாதா? பின்ன நான் என்ன லாரியா வச்சிருக்கேன்? என்னங்க, எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப குந்திக்கு கண்ணு கொப்பம் கீரானே இளநி தலையா, அவன் இழுக்கிற இழுவைய பார்த்தா அடுத்த அமாவாசை கூட புட்டுக்குள்ள போலக்குது. அவனை அம்சமா அடக்கம் பண்ணிக்கின்னு தஞ்சாவூர்ல வச்சிருக்காரு 50 ஏக்கர் நிலம். அத்தை வச்சு உன்னை கண் கலங்காம காப்பாத்திக்கிறான். அப்பால என்ன? என்னங்க இது? சாகிறது அடக்கம் பண்றது, இது பேசுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? கோவிச்சுக்காதுமே, நிலைமை சொன்னேன். தஞ்சாவூர்ல கீழே 50 ஏக்கர் நிலம், அதுல உங்க ஒப்ப என்ன விவசாயம் பண்ணி வச்சுக்கிறான்? நெல்லாதான் இருக்கு. நான் ஒரு மடைய இத்த போய் கேட்டுக்கிறேன். அதான் சோழ நாடு சோறு போடும்னு பாடி வச்சுக்கிறாங்களா? என்னங்க தொண தொணன்னு பேசிக்கிட்டு? ஒரே ஒரு விஷயம், இத்த மட்டும் கேளு. அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன? ஒப்ப சாவுக்கு அப்பால. ஐயோ, என்னங்க இது? அவர் உயிரோட இருக்கும்போது எப்ப சவாரு சொல்லிட்டு இருக்கீங்களே. விஷயத்துக்கு கேளுமே, சும்மா கூவாத. சரி, சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையும் அப்படியே வித்துக்கின்னு இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போன்னா புரியுது புரியுது புரியுது. மாமா மாமா
என்ன மாப்பிள? தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னியே, அத்தை இப்படி ஏடு. அது எதுக்கு மாப்பிள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சோ, இவன் விட மாட்டான் போடுங்க. மாப்பிள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்னது இன்னும் பண்ண போறனா? அத்தை வச்சுதான் பெரிய கதையா நடக்க போகுது. அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளானே பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டியை விட்டு கடாசிக்கினே அப்பால பாரு. என்ன பிளானு? அத்தை இப்ப சொல்லுவனா? முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விட மாட்டான் போடுங்க. ஓ, என்ன முடங்கி நிக்கிற? போயா மூஞ்சில துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டிக்காரன் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி காட்டுறான். மாமா என்னையா பண்ற? மாப்பிள, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாருங்க, இது அவசியம் தானா? ஆமா, பத்திரம். பத்திரம்னு. தேங்க்ஸ்பா. ஏன்பா பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்குதாயா? என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ நடத்தின 2 ஜட்ஜுங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தலைக்காரனும் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கின காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமான்னு கேட்டுக்கிறேன். என்ன 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் இருக்குது என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரா நிலம் 50 ஏக்கரா நிலம் சொல்லலாம்னு வந்தேன், மறைச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கினேக்குதியா? மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா, என் பொண்ணை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி, அத்த விட. அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள, நீயா வந்து பொண்ணு கேட்ட, என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இடிச்சு வாயினா? என்னமோ என் பொண்ணை கேட்டு சொல்றேன். யோ, மோசக்காரனுக்கு மோசக்காரன் சினிமா தாயா நான் பாத்துக்கிறேன். இப்ப தாயா தெரியுது அது நீ தானே. சரி மாப்பிள, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, சொத்து வருதான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம். கடைசியா நான் கேட்டுக்கிறேன், உன் தலையில் இருக்கிற கிரவுண்ட தவிர தரையில வில்லங்கம் இல்லாத கிரவுண்டே உனக்கு இல்லையா? அநேகமா உன் தலை தான் உனக்கு வில்லங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க உன் மக? அடியே ஒப்பக்கிறாரே என்ன செடி தலைய? அவன் ஒரு பிராடு, பேமானி. பிராடு பத்திரத்தை என் கையில கொடுத்து என்ன ஏமாத்திக்கினா. அப்படின்னா சொத்துக்காக தான் என்ன காதலிச்சீங்களா? உண்மையா காதலிக்கலையா? என்னது உண்மையா? ஏது காதல? உண்மையா ஏது காதலா? அப்படின்னா காதலே கிடையாதா? அப்பவுமா எப்பவுமே இல்ல. பையன் பணக்காரனா இருந்தா பொண்ணு காதலிப்பான், பொண்ணு பணக்காரியா இருந்தா பையன் காதலிப்பான். அப்படின்னா உண்மை காதல், உயிர் காதல், தெய்வீக காதல்ங்கிறாங்களே, அதெல்லாம் அவ்வளவு டூப்பு. இந்த கதையாசிரியர் இருக்கிறாருல்ல, அவனுக்கு விட விடான்ச்சு. அழுடி நல்ல ஆளு, உங்களோட என் குதிரை மேல மாட்டிக்கிச்சு. என்னங்க? ஆமாண்டி, இத்தனை நாள் என்ன மட்டும் தான் காப்பாத்தி இருந்தது, இப்போ உன்னோட இடுவ அப்பனையும் காப்பாத்தணும். சுத்த டுபாகர் குடும்பம், பேமானிங்கோ. அன்னைக்கே ஸ்டேஷன்ல ஒன்னையும் ஒப்பனையும் நடக்க விட்டுருக்கணும்.